நீங்க அடிக்கடி இத சொல்றீங்களா? எனக்கு வெளியில போக மூடே இல்ல. எனக்கு படிக்கிறதுக்கு மூடே இல்ல. எனக்கு சாப்பிடுறதுக்கு மூடே இல்ல. எனக்கு படம் பார்க்க மூடே இல்ல. அடிக்கடி நமக்கு பிடிச்ச விஷயம் பண்றதுக்கு கூட நமக்கு மூடு இல்லாம இருந்து, அதனால நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருந்து, அதனால மறுபடியும் நம்ம சோகமாகுறது அப்படிங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி போய்க்கிட்டே தான் இருக்கும். பட் ஜென்ரலி நமக்கு லோ மூட்ஸ் ஏன் ஏற்படுது? நம்ம லைஃப்ல நம்மளுடைய மூட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதுக்கு எல்லாமே என்ன கனெக்ஷன்ஸ்? என்ன நடக்குது? அப்படிங்கிறத பத்தி சைக்காலஜிக்கலி நெறைய விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. ஜூலி ஸ்மித் இந்த "வை ஹாஸ் நோபடி டோல்ட் மீ திஸ் பிஃபோர்" அப்படிங்கிற இந்த புக்ல. ஸோ இந்த புக் வந்து பயங்கரமா பெஸ்ட் செல்லிங் புக் அது ஒரு பக்கம். ஆனா இதோட காமெண்ட்ஸ் போய் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, இந்த "வை ஹாஸ் நோபடி டோல்ட் மீ திஸ் பிஃபோர்" கீழ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, "சம்மன் ஹாஸ் ஆல்ரெடி டோல்ட் மீ திஸ் பிஃபோர்" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் இதில சொல்லக்கூடிய விஷயங்கள் திடீர்னு நமக்கு யாரோ ஒருத்தவங்க எங்கேருந்தோ மொளச்சு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்ல. ஆனா இந்த புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இருக்காதா? அப்படின்னா, படிக்கிறவங்கள பொறுத்து, படிக்கிறவங்களோட நிலைமைய பொறுத்து. இஃப் யூ ஆர் இன் லைஃப் வேர் யூ ஃபீல் எனக்கு அடிக்கடி ஐ ஃபீல் ஸோ லோ. எனக்கு என்னமோ ஐ அம் நாட் ஃபீலிங் ஸோ ஹேப்பி. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான தாட்ஸ் வருது. ரொம்ப ஆங்ஷியஸா ஃபீல் பண்றேன். நான் லைஃப்ல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி நீங்க ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ தட் நீங்க இந்த புக்க எடுத்து படிக்கலாம். ஆர் இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ டோன்ட் வாண்ட் டு பிகம் அந்த மாதிரினாலும் யூ கேன் டேக் திஸ் புக் அண்ட் ரீட். அண்ட் இதுக்கு சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே புதுமையான விஷயங்கள் இல்ல. பட் சம்டைம்ஸ் ஃபியூ திங்ஸ் ஹேவ் டு பி டோல்ட் அகெயின் அண்ட் அகெயின் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஸோ தட் அது நம்ம மண்டையில போய் ஏறும். ஸோ இந்த புக்ல நெறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதும், தெரியாததும் எல்லாமே இருக்கு. பட் எனக்கு பர்சனலி பிடிச்சது, இம்பாக்ட் பண்ண விஷயங்கள நான் இங்க ஷேர் பண்ண போறேன். "வை ஹாஸ் நோபடி டோல்ட் மீ திஸ் பிஃபோர்" பை ஜூலி ஸ்மித். முதல்ல அவங்க ஒண்ணு சொன்னது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த லோ மூட் இருக்கு. எதுவுமே பண்றதுக்கு தோணல அப்படிங்கும்போது, அதுக்கு காரணமா நம்ம பிரெயின் என்ன பண்ணுமா, இட் வில் பிரிங் அப் ஒரு சில காரணங்கள். இதுதான் இதனால தான் உனக்கு மூட் இப்படி இருக்கு. சி அவங்க உன்ன மதிக்கல அதனால தான் உனக்கு கஷ்டமா இருக்கு. சி உனக்கு வந்து புடிச்ச சாப்பாடு கிடைக்கல அதனால தான் உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட பிரெயின் இஸ் கான்ஸ்டன்ட்லி வொர்க்கிங் டு பிரிங் சம் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ உங்களோட பிரீதிங்கில டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, ஹார்ட் பீட்ல டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, பாடிக்குள்ள ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, டெம்பரேச்சர்ல டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத ஸ்மெல் வந்தாலும் சரி, இதெல்லாம் ப்ரீவியஸ்லி உங்க லைஃப்ல எப்ப நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு ஷார்ட்கட்டா அப்ப அதுதான் மறுபடியும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பிரெயினோட எக்ஸ்ப்ளனேஷனோட கொண்டு வந்து தரும். பட் ஃபீலிங்ஸ நீங்க எப்படி உங்களுக்கு வரக்கூடிய இது 100 பேருக்கு அனுப்புங்கன்னு ஒரு மெசேஜ் வரும் இல்லையா? அந்த மெசேஜ் எடுத்தோனே 100 பேருக்கு அனுப்பலன்னா எனக்கு ஏதாவது ஆயிடுமா? அப்படின்னு நீங்க பயப்பட மாட்டீங்க. யூ வில் திங்க் அத அனுப்பலன்னா அது ஆகவா போகுது? அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அதே மாதிரி உங்க ஃபீலிங் எத வேணாலும் கொண்டு வரட்டுமே. அவன் கேட்டவன், இல்ல இந்த சாப்பாடு படு கேவலமா இருக்கு. இல்ல எனக்கு எப்ப இந்த ஏரியாக்கு வந்தாலும் ஏதாவது சொதப்புது. இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவம் வருது. இவங்க எல்லாருமே இப்படிதான். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் யுவர் பிரெயின் இஸ் கிவிங் யூ அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் யூ ஃபீலிங் வெரி பேட், பி கான்ஷியஸ் அது ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸ்ப்ளனேஷன் தான். ப்ராபப்ளி தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் அது உங்க பிரெயினால டெசிஃபர் பண்ண முடியல அப்படிங்கும்போது, இட் சேஸ் இதான் காரணம்னு. அத நீங்க பிலீவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அத நீங்க அப்படியே தூக்கி போடணும்னு அவசியம் இல்ல. லிசன் டு இட் ஆனா திங்க் த்ரூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டப்பா ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஒரு தாட் வருது. லெட்ஸ் சே நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வருது. அது உங்களுக்கு ஒரு என்ன ஃபீலிங் குடுக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாக்ஸ்ல. ஸோ ஒரு தாட் என்ன ஃபீலிங்க வழிவகுக்குது. அந்த ஃபீலிங் எப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெனெவர் ஐ ஃபீல் ஐ அம் அக்லி. அந்த தாட் வரும்போதெல்லாம் ஐ ஃபீல் ஸோ பேட் அப்படின்னா தட் இஸ் யூர் ஃபீலிங். அது என்ன ஃபிசிக்கல் சென்சேஷனை கொடுக்குது. பிகாஸ் நிறைய ஃபீலிங்ஸ் இட் மேனிஃபெஸ்ட்ஸ் இன் ஆர் பாடி. ஸோ இந்த பர்ட்டிகுலர் தாட் வரும்போது, இந்த ஒரு ஃபீலிங் வரும்போது, உங்கள் பாடியில சென்சேஷன் என்னவா இருக்குது. அண்ட் அந்த சென்சேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் பிஹேவியர். அது ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை அர்ஜாக இருக்கலாம். ஆக்ஷன் என்னவா இருக்கலாம்னா, எனக்கு என்ன இந்த கண்ணாடியை பார்த்தா தானே என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுது, நான் இனிமேல் என் கண்ணாடியில் மூஞ்சியவே பார்க்க மாட்டேன். ஆர் ஐ எம் கோனா கம் அவுட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஏன்னா சோஷியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பியூட்டிஃபுல். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். இப்படி ஒவ்வொரு தாட்டுக்கும் தெர் இஸ் அ ஃபீலிங். அண்ட் அந்த ஃபீலிங் மூலமாக தெர் இஸ் அ ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு எங்கேயாவது உங்கள் பாடியில் யூ கேன் ஃபீல். அண்ட் தென் அதனால உங்களுக்கு ஒரு ஏர்ஜோ இல்லை ஒரு ஆக்ஷனோ நடக்கலாம். அண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதுதான் அதோடைய பாத்துன்னு கிடையாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அதனால ஒரு ஃபீலிங் வரலாம். அந்த ஃபீலிங்னால உங்கள் பாடியில் ஒரு ஃபிசிக்கல் சென்சேஷன் இருக்கலாம்.
இது ஒரு தாட் கொடுக்கலாம். இப்படி இந்த 4மே ஒரு ப்ராப்பர் ஆர்டர் இல்லாமல் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ எனி தாட், இல்லை எனி ஃபீலிங், இல்லை எனி ஃபிசிக்கல் சென்சேஷன், இல்லை உங்களுடைய டெம்டேஷன்ஸ், உங்களுடைய பிஹேவியர், ஒரு அர்ஜ், இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம பிரெயினால் ஒரு வைல்டு கெஸ் தான் கொண்டு வர முடியும். அண்ட் பிரெயின் இஸ் வெரி வெரி குட் அட் தட். ஸோ ஒரு கன்வின்சிங்கான ஒரு கெஸ்ஸோட இது வரும்போது வி பிலீவ் இன் இட். இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஹைட்டை பார்த்தாலே பயம், அதனால் அங்கே போனாலே எனக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும் இப்படின்னு நம்ம ஒரு பிலீஃப் வச்சுருக்கோம் அப்படின்னா, அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் we are telling our brain நீ கொடுத்த கெஸ்ஸு கரெக்டான கெஸ். ஆனால் நீங்கள் ஒரு தடவை ஒருவேளை அந்த ஹைட்டுக்கு போய் உங்கள் பிரெயின் சொன்ன அளவுக்கு அது பேடாக இல்லைனாலும், இல்லை உங்கள் பிரெயின் சொன்ன அளவுக்கு அது பேடாக இருந்து நீங்கள் அதை புட்டப் பண்ணிட்டீங்கனாலும், இல்லை அது ஒரு 10வது ஸ்டெப் தான் ஹைட்டுன்னா பாதி ஹைட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலும், யூ ஆர் ரீவயரிங் யுவர் பிரெயின். நீ இதை சொன்ன, யூ டோல்டு மீ ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் ஹைட்ஸ், ஐ ஜஸ்ட் ட்ரைட் அண்ட் தென் இட்ஸ் நாட் ஆஸ் பேட். யூனோ, அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஃபியரையும் ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்கள் பிரெயின் வில் கெட் நியூ இன்புட்ஸ் அபவுட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இட் வில் பி லைக், அப்போ இப்போ ஹைட் இல்லை போல இருக்குது, அப்போ வேறு எதுவும் ஒன்று. ஸோ இட் வில் லுக் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ். ஆனால் யூ கேன் ஸ்லோலி ரீவைர் யுவர் பிரெயின் ஸோ தட் அது என்ன உங்ககிட்ட சொல்லிச்சோ அதை நம்புகிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களோட வேர்ல்டு நீங்கள் குட்டியாக்க மாட்டீங்க. யூ வில் ட்ரை நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ தேட் இஸ் ஒன் திங் இவங்க இந்த டப்பா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடைய ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் பேர் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுவோம், ஆனால் அது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒரு ஆக்டிங் கிளாஸ்க்கு போயிருந்தேன் ஆதிசக்தியில். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க ஒன்று சொன்னாங்க, ஆண்கள் எல்லாம் ஒன்று பண்ணோம், பெண்கள்லாம் ஒன்று பண்ணோம். இங்கே 2 பேருக்குமே ஒரு எமோஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. விமன் எல்லாரையும் கத்த சொன்னான், கோவப்பட சொன்னான். லெட்ஸ் சே கோவத்தை உங்கள் ஃபேஸில் கொண்டு வாங்க அப்படின்னா, எங்களுக்கு அந்த கோவத்தை ஃபுல்லாக காமிக்கும் போது மூஞ்சி அழற மாதிரி போயிடுது. காலங்காலமாக பெண்கள் கோவப்படக்கூடாது, தட் இஸ் நாட் ஃபெமினைன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஜெனட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எங்கள் அம்மா அதை நினச்சிருப்பாங்க, எங்கள் பாட்டி அதை நினச்சிருப்பாங்க. ஆர் நான் ஒவ்வொருத்தரையும் வீட்டில் வந்து கோவப்பட்டு கத்துனா ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளோ கோவம் ஆகாது, இதை சொல்லி 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 ஒருவேளை கோவப்படுறதை நான் கண்ட்ரோல் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் ஷவுட்டிங், இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் மை ஆங்கர், ஐ க்ரை. ஸோ இப்படி நிறைய விமனுக்கு எங்களுக்கு க்ரை ஃபேஸ் தான் வந்துக்கிட்டே இருந்தது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆண்களுக்கு கோவப்படுற முகம் சூப்பராக வருது. ஓகேவா, அழ சொன்னால் அது வரவே இல்லை. ஏன்னா அழாத 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 ஆம்பளைக்கு அழுதா எப்படி அசிங்கமாக இல்லை, அந்த மாதிரி சொல்லி சொல்லி அந்த எமோஷனையும் அவங்க மாஸ்க் பண்ணிடுறாங்க. பட் அதிகமாக கோவம் வர்றதுக்கு கீழே காரணம் என்ன அப்படின்னு போய் பார்த்தா, சம்டைம்ஸ் அது பயம். பயத்தில் நாய் கடிக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நாய்க்கு தைரியம் இல்லை, அதோட பயத்தை தான் அது வந்து வெளியில் வேற ஒரு இமோஷனாக இட் ஷோஸ். ஸோ நிறைய நேரங்களில் சம்டைம்ஸ் வென் சம் men are angry, it is not because they are very right about what they are feeling. They cannot show the emotion of fear. They cannot show that they are scared. ஸோ அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னு தெரியாமல் காலங்காலமாக அழுததை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னா, there comes another emotion ஏன்னா அது வந்து வெளில காமிக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஃபீலிங் வீலை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க இந்த புக்கில். அந்த ஃபீலிங் வீல் எப்படி இருக்குன்னா, how are you feelingனா என்ன சொல்லுவோம், குட் அப்படின்னு சொல்லுவோம். குட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, அக்னாலஜ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, டு யூ ஃபீல் சீன், அதனால யூ ஃபீல் குட்டா. ஸோ இந்த குட்டுங்கிற ஃபீலிங்க்கு நிறைய சப் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆங்கருக்கு நிறைய சப் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஃபியர், சேட்னஸ்க்கு நிறைய சப் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் இமோஷ்னல் வெக்காபுலரியை பெட்டர் ஆக்கும்போது யூ வில் கெட் டு நோ ஒரு ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ ஃபீலிங் இன்சைட். நான் கோவத்தில் கத்துறேன்னா, பயத்தில் கத்துறேன்னா, நான் கோவத்தில் அழறேனா, இல்லை கஷ்டமாக இருக்குன்னு அழறேனா. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது நான் அழுதுட்டு இருக்கா, போய் கன்சல்ட் பண்ணுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் உள்ளே இருக்கிறது கோவம், அது வெளிப்படுத்த முடியல ஆர் வெளிப்படுத்த தெரியல. ஸோ ஐ கெட் இன்டு திஸ் ஆக்ட் ஆஃப் க்ரைங். ஸோ சம்வேர் நம்ம எல்லாருக்குமே நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த ஃபீலிங்ஸோட பேர் தெரியாதனால we say I'm feeling low, I'm feeling sad, but sometimes it could be like I'm feeling discontent, I feel as if
மை நீட்ஸ் ஆர் நாட் மெட். ஸோ இப்படி நம்ம ஃபீலிங்ஸை பற்றி பேச முடியும்னா நமக்கு நம்மளை பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் வீல் அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து மூட் இல்லைங்கும் போது நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோமா? நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணலங்கும் போது நமக்கு மூடும் போயிடுமா? ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி வந்துட்டே இருக்குல்ல. ஸோ லோ மூடில் ஒரு சில தாட் பயாஸ் நம்ம மண்டைக்குள்ளே ஏற்படும். அந்த தாட் பயாஸையுமே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் தெம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இமோஷனல் ரீசனிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, இப்போ வந்து ஐ ஃபீல் ஆஸ் இஃப் ஐ எம் நாட் அ குட் சிஸ்டர் அப்படின்னா, தட் இஸ் அ ஃபீலிங் தட் ஐ கெட். ஓகே, அது ஃபேக்டாக நம்புறது எப்போ நடக்கும் அப்படின்னா, when I'm in a very low mood. நான் கேவலமான ஒரு சிஸ்டர், நான் ஒரு கேவலமான சித்தி, நான் ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, நான் ஒரு பேடான ஃபாதர். இந்த ஃபீலிங் வர்றது இட் இஸ் ஓகே. ஆனால் அந்த ஃபீலிங்கை ஃபேக்டாக நம்புறதுங்கிறது இட் இஸ் வெரி பேட். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் இமோஷனல் ரீசனிங். இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் ஆர் ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நான் தான் இந்த உலகத்துலேயே அழகி, இல்லை நான் தான் இந்த உலகத்திலே கன்றாவியான பர்சன், இப்படி இல்லை அது ஒரு போலரைஸ்டான திங்கிங். நான் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நான் அறிவாளி, ஃபெயில் பண்ணுறேன்னா என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸில் நம்ம யோசிக்கிறது அப்படிங்கிறதும் நம்மளோட மூட் சரியில்லைன்னா இட் ஹேப்பன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. வென் வி ஆர் ஸ்ட்ரெஸ்ட் இட் ஹேப்பன்ஸ். இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய தாட் பயாஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, வென்னவே ஒரு ஸ்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுடைய டெம்டேஷன்ஸும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது யூ வில் ஈஸிலி crave for foods which is not good for you. You will easily want to buy things which may not add to your happiness or add any value to your life. இது will repeatedly do. ஏன்னா you are stressed and your mind is just trying to do something to fix it. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, whenever you are stressed you will have to know how to release your stress. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒன் மெயின் திங் வந்து டூயிங் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தட் டெஃபினெட்லி ரிலீவ்ஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். அது ஒன்று. அதை தாண்டி இவங்க ஒரு மெத்தட் இதில் சொல்லியிருப்பாங்க, ஸ்கொயர் ப்ரீதிங். இது நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குற இடத்துல ஸ்கொயராக ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் 4 பாயிண்ட் இருக்கா. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்லோவாக நீங்கள் பார்க்க இன்ஹேல் பண்ணுங்கள். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஸ்லோவாக நீங்கள் பார்த்துக்கிட்டே எக்ஸேல் பண்ணுங்கள். ஸோ இதில் 2 இன்ஹேல் 2 எக்ஸேல் நடக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது யூ ஆர் டெல்லிங் யுவர் பிரெயின், ஹே நீ நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட். ஏன்னா உங்களோட பிரெயின் வந்து உங்கள் பாடிக்குள்ளே நடக்குது. உங்கள் தாட்ஸில் சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் என்ன தாட் கோத்ரூ பண்ணுறீங்க, இங்கே என்ன ஸ்மெல் வருது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க வித்தவுட் ஈவன் கான்ஷியஸ்லி லுக்கிங் அட் இட். ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் எனக்கு பிடிக்காத இல்லை என்ன ரொம்ப புட் டவுன் பண்ணக்கூடியது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கலாம், நான் அது கான்ஷியஸாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பட் சப்கான்ஷியஸ்லி மை பிரெயின் பிக்ஸ் இட் அப் ஆர் அங்கே இருக்கிற ஒரு ஸ்மெல் இட் பிக்ஸ் இட் அப் அண்ட் டெல்ஸ் மீ திஸ் இஸ் நாட் தி ரைட் என்வாயர்மெண்ட் ஃபார் யூ, யூ ஷுட் லீவ். அண்ட் ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். எனக்கு அது ரொம்ப ஆங்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் டு லெட் யுவர் பிரெயின் நோ, நீ நினைக்கிற என்வாயர்மெண்ட்டில் வி ஆர் நாட் தேர், வி ஆர் ஆக்சுவலி சேஃப், இங்கே இருக்க பீப்புள் ஆர் சேஃப். அது நீங்கள் பண்ணக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்கட் உங்கள் ப்ரீதிங்கை நார்மலைஸ் பண்ணுறது. வென் யூ டேக் லாங்கர் பிரெத்ஸ், இன் பிரெத்தாக இருக்கட்டும் இல்லை எக்ஸேல் ஆகட்டும், அது நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு யூஆர் டெல்லிங் தம், ஏன்னா இவ்வளோ பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ நீ எந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டில் இருப்ப, நார்மலாக சேஃபான என்வாயர்மெண்ட்டில் தானே இருப்ப. திஸ் இன்புட்ஸ் உங்களோட பிரெயினுக்கு ரொம்ப இது பண்ணாத, ஷோல்டர் இறக்கு, நார்மலாகவும் குட், இப்போ இதே சுச்சுவேஷனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி சம்டைம்ஸ் நமக்கு தோணும்ல, நான் ஒரு இடத்துக்கு போனேன் பட் ஆனால் அந்த இடமே எனக்கு ஒரு பேட் வைபாக இருந்தது அப்படின்லாம் நமக்கு சொல்லுவோம். ஸோ அதுவே அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களோட பிரெயின் வந்து கான்ஸ்டன்ட்லி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா உங்களுடைய இன்டர்னல் எனர்ஜியை உங்களுடைய சரௌண்டிங்ஸோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும். வென் யுவர் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஹை அண்ட் உங்களோட சரௌண்டிங்கில் அந்த எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா யூ வில் ஸ்டில் ஃபீல் ஹாப்பி பிகாஸ் யூ ஆர் என்ன, நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, யூர் ஹேப்பனிங். ஸோ ஒரு ஒஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த்துக்கு போனால் கூட யூ வுட் ஸ்டில் ஃபீல் ஹாப்பி. ஆன் தி அதர் ஹேண்ட் உங்களுடைய இன்டர்னல் லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது, சுற்றி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த இம்பேலன்ஸ் இருக்குல்ல, திஸ் கிரியேட்ஸ் அன் இல்யூஷன் தட் திஸ் பிளேஸ் இஸ் நாட் குட். இது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவான ஸ்பேஸ். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இது நம்ம கட் ஃபீலிங்னு கூட சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் யுவர் இன்ட்யூஷன், சம்டைம்ஸ் இட் இஸ் யுவர் எனர்ஜி லெவல்ஸ் பீங் மிஸ்மேட்ச்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சைக்காலஜிக்கலி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஹவு டு ஐ நோ அண்ட் கோ அபவுட் மை லைஃப், ஹவு டு ஃபிக்ஸ் திஸ் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய நேரங்களில் இட்ஸ் நாட் அபவுட் ஃபிக்ஸிங். இப்போ ஒரு செடி வளர்க்குறோம்,
செடிக்கு நீங்கள் வந்து நல்லா வளரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டிங்கன்னா இட் க்ரோஸ் வேற ஒரு இடத்துல. ஸோ சம்டைம்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ரொம்ப கொடூரமான விஷயங்கள், இல்லை உங்களை பாதித்த ஒரு விஷயம், அந்த விஷயத்த நான் கடந்து போகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். கடந்து போகணும்னு விஷயம் இல்லை, யூ கேன் க்ரோ அரவுண்ட் த சேம் wound தட் யூ கேன் ஆல்வேஸ் டூ. நம்ம பாடியில் ஸ்கார்ஸ் இருக்க தான் செய்யும். இட் இஸ் நாட் லைக் தட் பாடி பார்ட் இஸ் டிஸ்கார்டட். அப்படி கிடையாதுல்ல. கையில் அடிபட்டுச்சுன்னா கையை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி கிடையாதுல்ல. அந்த கைக்கு பதிலாக கொஞ்ச நாளைக்கு நம்ம வேறு கை யூஸ் பண்ணுவோம். வில் மேனேஜ் அண்ட் தென் வி வில். ஒரு சில நேரங்களில் அது ஒரு பெரிய வூண்டாக இருக்குது அப்படின்னா வி வில் லேர்ன் டு லிவ் வித் தட் வூண்ட். ஸோ அதே மாதிரி தான் உங்களை எமோஷ்னல் வூண்டுமே ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. இட் குட் பி அ பிரேக்கப், இட் குட் பி அ டெத் ஆஃப் அ லவ்ட் ஒன். ஸோ இது நடந்ததுக்கப்புறம் தி லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி சேம். பட் தட் டசன்ட் மீன் அதுக்கப்புறம் லைஃப் இல்லைன்னு இல்லை. யூ வில் க்ரோ அரவுண்ட் தட் வூண்ட். ஸோ அதை தாண்டி யூ வில் ட்ரை டு லிவ் லைஃப் இன் அ நியூ வே. ஸோ அது இட் இஸ் ஆல் நார்மல் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி சைக்காலஜிக்கலி தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இந்த புக்கில் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. ஸோ வை ஹாஸ் நோபடி டோல்ட் மீ திஸ் பிஃபோர் இஸ் சம்திங் இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி அண்ட் ஆல்சோ நாட் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா உங்களுக்கு எல்லா நேரமும் இந்த புக் யூஸ் ஆகுமா? கிடையாது. இல்லை நீங்கள் இப்போ தான் ஒரு சைக்காலஜி புக் படிச்சிருக்கீங்க, அதில் இருக்க நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு இது படிக்கும்போது இதெல்லாம் முன்னாடியே சொன்னது தானே அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் டெஸ்பரேட்லி இன் நீட் ஆஃப் ஒரு கம்பேஷன் இல்லைனா ஒரு அஷூரன்ஸ், அது தேவைப்படுற ஒருத்தங்களுக்கு திஸ் குட் பி அ கிரேட் டூல். ஸோ அதனால் டிபெண்டிங் ஆன் யூ இந்த புக் வந்து இட் குட் பி லைக் சூப்பர் ஆர் சுமார். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா இந்த புக் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இந்த புக் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ இவனை நான் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் கேட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இதுக்கே நீங்கள் எல்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், கூகுள் பாட்காஸ்ட் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நீங்கள் புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் கேட்கலாம். அதில் நிறைய ஜானர்ஸில் புக்ஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த புக்கில் ஒருத்தங்க க்ரீவ் பண்ணிகிட்ருக்காங்க, லைக் அவங்களுக்கு ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு நபர் இறந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நபருக்கு நான் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு நிறைய நேரத்தில் தோணும் இல்லையா? ஏன்னா நம்ம லவ்டு ஒன்ஸ் வந்து அழறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா அந்த அழுகையை நம்மளால் நிறுத்த முடியலன்னா நமக்கு வந்து ஆர் வி ஈவன் நமக்கு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, நமக்கு அவங்க லைஃப்பில் ஏதாவது ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கொஷனே ஏற்படும். ஆனால் ஹவு டு பி சப்போர்ட்டிவ் வென் சம்ஒன்ஸ் க்ரீவிங், இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கையும் நம்ம ஆல்ரெடி புக் மார்க்காக இதே புக்லேருந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவையும் அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்க்கலாம். பல புக்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் பல ஜானர்ஸில், சைக்காலஜி, செல்ஃப் ஹெல்ப், ப்ரொடக்டிவிட்டி ஆர் ஃபிக்ஷன், இந்த மாதிரி பல ஜானர்ஸும் அதை நீங்கள் இந்த புக் ஷோ யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் ஆட் சம் காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி ஷேர் பண்ணுங்கள். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.